ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசிறி விட்டு கழுவலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிசிறி விடணும், அப்போ தான் அந்த கிருமியெல்லாம் போகும். தண்ணி ஊற்றி ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, சோம்பு, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது அளவெல்லாம் நான் இதிலே டைப் பண்ணிடுறேன். ஒரு வாணலி வச்சுக்கலாம். வெறும் வாணலிலே 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, இதை மட்டும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். வெறும் வாணலிலே வறுத்துக்கலாம், எண்ணெய் தேவையில்லை. இதை ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இன்னொரு வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே குட்டியாக 2 தக்காளி, இல்லைன்னா பெருசாக இருந்தால் ஒரே தக்காளி போதும். கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். சிம்லேயே வச்சு செய்கிறது தான் நல்லது. ஒரு அரை கைப்பிடி தேங்காய், அதையும் இதிலே போட்டுடலாம். அப்புறம் சிக்கன் தூள் ஒரு 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, நான் வரமிளகாய் எதுவும் போடலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு, அதையும் இதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா சுருளை வதக்கியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லியை ஒரு பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு அப்புறமா இந்த வதக்கி வச்ச தக்காளி, வெங்காயம் இதையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு வாணலியில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, ஒரு கொஞ்சம் கல்பாசி, ஒரு கால், கொஞ்சம் ஒரு 4-5 பீஸுன்னு வைங்களேன், அதையும் போட்டுட்டு ஒரு அரை கைப்பிடி சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த 3/4 கிலோ சிக்கனையும் போட்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இதில் இருக்க தண்ணி நல்லா இறங்கிடணும், அப்போ தான் பச்சை வாசம் இல்லாமல் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சா மசாலா விழுதை ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். மறுபடியும் தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 2 கொதி வரணும். ஒரு 6-7 நிமிஷம் வச்சா போதும். அவ்வளோதான், வெந்துடுச்சு. கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி ஒரு தடவை நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒரு பவுலில் குழம்பு எடுத்து மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்ட்டு. ஒரு தட்டில் சாதம் பரிமாறிக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன், அதையும் பரிமாறிக்கிறேன். முதல்ல மட்டன் பிரியாணி போட்டுட்டேன் வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.